ஹலோ கைஸ், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க நல்ல சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ எல்லா பிஸ்னஸும் ஆன்லைன் போயிட்டுருக்கு, எல்லாமே லைக் ஆன்லைனில் மைக்ரேட் ஆகிட்டு அப்படி இருக்குன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம பார்க்கணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் என்ன, அவங்க எப்படி ஒரு ஜாப் வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அவங்க ஆன்லைனில் சில ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி கேம்பெயின்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்க. அந்த கேம்பெயின்ஸ் தட் மைட் பி இன் எனி ஃபார்ம், லைக் ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அவங்க லைக் ஒரு வெப்சைட்டில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லைனா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணுறது, அந்த கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறது தான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட மெயின் ரோலே. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, கஸ்டமரை ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த செட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்றது பண்ணி அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ அவங்க கேம்பெயின்ஸ் ரன் பண்ணி சேல்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஒரு மார்க்கெட்டரோட முக்கியமான ரோல். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ், எல்லா பிஸ்னஸும் என்ன சேல் பண்ணாலும், அவங்க ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ சேல் பண்ணாலும் அது ஆன்லைன் மூலியமாக அவர சேல்ஸ் நிறையவே இப்போ லைக் டிராஸ்டிக்காக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதனால இவங்களோட டிமாண்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டில் நல்லாவே இருக்கு. நம்ம ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு தேவையான ஸ்கில் செட்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வைட் வெரைட்டியாக ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்ம ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கம்பெனியில் ஒரு பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாம், அது மாதிரி ஒரு கன்சல்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃப்ரீ லான்ச்சிங் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப வைடாக இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டிங் ஏஜென்ட் ஆகணும்னா டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மார்க்கெட்டிங், லைக் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் பே பர் கிளிக், அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இந்த ஏரியாலெல்லாம் அந்த ஏரியாவுக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஸோ நமக்கு அந்த ஏரியாவில் மார்க்கெட்டிங் ஏரியாவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பேசிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிற போது இட்ஸ் அகெயின் நீங்கள் எல்லாமே ஆன்லைனில் பண்ண போகிறீங்க. அதுக்கு தேவையான ஸ்கில் செட், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கை நம்ம கற்றுக்கணும். இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், அதுக்கப்புறம் ஒரு இமெயில் மூலியமாக எப்படி கஸ்டமர்ஸை ரீச் ஆகுறது, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா மூலியமாக எப்படி கஸ்டமர்ஸை ரீச் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஆகிறதுக்கு தட் ஷுட் பி என். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நாம பேசிக்காக ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் எனி ஜாப், டீசன்ட் ஜாப் போகணும்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரின்னும் போது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக போய் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்லேயே ஸ்டார்டிங்கே படிக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் படித்தாலும் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ கேன் லேர்ன் ஸ்கில் செட்ஸ் ஃபார் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையான ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டு நம்ம வரலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு ஏர்ன் இன் பேச்சுலர் டிகிரி. செகண்ட் கண்டிப்பாக மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு தேவையான ஸ்கில் செட்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்கில் செட் என்னன்னா, ஒரு டேட்டா அனாலிசிஸ் நமக்கு தெரியணும், டேட்டா இன்சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த குரூப் ஆஃப் பீப்புள், இந்த ஏஜ் பீப்புள் இந்த ப்ராடக்ட் நம்ம மார்க்கெட் பண்ணால் சேல் ஆகும் அப்படின்றது தான். இந்த ஏரியா பீப்புளுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் நல்ல சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி டேட்டா இன்சைட்ஸை கற்றுக்கிறதுக்கு நம்ம ஒரு டேட்டா அனலிஸ்ட் ஆக்ட் பண்ணும், ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ண தெரியணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்கணும். நம்ம அந்த கம்யூனிகேட் பண்ற விஷயம் கரெக்டா அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி, நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுற மாதிரி த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கிரியேட்டிவா இருக்கணும். கிரியேட்டிவ்னா ஒரு விஷயத்தை நீங்க மார்க்கெட் பண்றீங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்டா, யூனிக்கா, ஒரு கிரியேட்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சேல்ஸ் அதுல இருந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஃபோர்த்தா கண்டென்ட் கிரியேட் பண்ண தெரியணும். ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ வச்சு நம்மளால அதை எப்படி அதை நம்ம லைக் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறோம், அந்த ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ அப்படின்றத கண்டென்ட் மூலமா நம்மளால பண்ண தெரியும். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான 4 ஸ்கில் செட்ஸ் இருந்தால் தான் நமக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா போகிறதுக்கான ஸ்கில்ஸ், அந்த கேப்பபிலிட்டியே வரும். தேர்டா நம்ம என்னதான் ஸ்கில் செட் இருந்தோ, டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இருந்தாலும் நம்ம ஒரு க்ரௌடை விட்டு டிஃப்ரெண்டா தெரியணும், அவுட் ஆஃப் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்டா தெரியணும்னா தேவையான சர்டிஃபிகேஷன், அதுக்கு ரிலவெண்டான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணி வச்சா சமவே ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். அதே மாதிரி நிறைய பூட் கேம்ப்ஸ் அட்டென்ட் பண்ணி, கிராஷ் கோர்சஸ் பண்ணி நம்ம நிறைய நாலேஜ் க்ரோ பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அதை கற்றுக்கிறது. இந்த மாதிரி அடிஷ்னலாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் நாலேஜை வளர்த்துக்கிறீங்களோ, உங்கள் ஸ்கில் செட்டை வளர்த்துக்கிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபோர்த்தா நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணணும். அந்த என்ட்ரி லெவல் அப்படின்னும் போது நீங்கள் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன மாதிரிலாம் பண்ணலாம், எப்படி கேம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம், எந்த மாதிரி பீப்புள் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது பேசிக் ஜாப்ல நீங்கள் ஓரளவு கற்றுக்கினா, ஸோ அதுதான் உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டுக்கு ஒரு பேஸ் லெவல் ஜாப்ல நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்தா நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி ஏர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் மார்க்கெட்டிங் ஏரியாவில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாவில். ஸோ அந்த
அந்த ஏரியா வச்சு நீங்கள் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்டாக கூட நீங்கள் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ரோட் மேப் வச்சு நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏரியாவில் க்ரோ ஆனீங்கன்னா யூ வில் பிகம் an expert in digital marketing. ஸோ நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் பி அன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஸோ விச் இஸ் கோயிங் டு பி அன் ஹியூஜ் டிமாண்ட் இன் மார்க்கெட். ஏன்னா நம்மளுக்கே தெரிஞ்ச மாதிரி இப்போ என்ன ஒரு சர்வீஸ் வாங்குறோம், நம்ம இல்லை ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், சர்வீஸ்ன்னு சொல்லும்போது ஏதோ ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் சர்வீசஸ் லைக் பிளம்பிங் ஒர்க் ஆகட்டும், எலக்ட்ரிக் ஒர்க் ஆகட்டும், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனி ரீச், ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் கிளப் அப்படின்ற ஒரு கம்பெனி ரீச் பண்ணுறோம். ஸோ எல்லாமே ஆன்லைன் மூலியமா இப்போ நம்ம ஆப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், நம்ம ஒரு கிளாத்ஸ் வாங்குறோம், இல்லை ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறோம், லைக் ரைஸ் வாங்குறோம், ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறோம், வெஜிடபிள்ஸ், எதாக இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ வாங்க முடியும். முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நிறைய வந்து ஆன்லைனில் வந்துச்சு. அப்போ நிறைய மார்க்கெட்டிங்கில் நிறைய சேல்ஸ் டெவலப் பண்ணணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு எவ்வளோ பெரிய ரோல் இருக்கு. அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகணும், இந்த ப்ராடக்ட் இருக்கு, இந்த ரேட்ல இருக்கு, இந்த ஆஃபர்ஸ் தரும் அப்படின்னு கஸ்டமர்ஸ்க்கு ரீச் ஆனால் தான் சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டருக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் இப்பவும் ஆகட்டும் ஃபியூச்சரில் ஆகட்டும் நிறைய டிமாண்ட் இருக்கும். நீங்கள் இதை ஒரு கேரியர் ஆப்ஷனாக எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஸ்கில் செட் டெவலப் ஆகிட்டு நீங்கள் இந்த பாத்தை சூஸ் பண்ணிட்டு யூ கேன் பிகம் அன் டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடி.